ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வந்து தமிழ்நாடு கேரளா பார்டரில் எந்த டீ கடையில் பார்த்தாலும் இதே மாதிரி ஒரு வெங்காய போண்டா பார்க்க முடியும். அவங்க அதுக்கு வந்து உள்ளி வடைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலை, தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதும் இதே மாதிரி நல்லா ஒரு க்ரஷ் பண்ணி விட்டுறணும். ஒன்று ஒன்று சேராமல் இதுமாரி செப்பரேட் பண்ணி விட்டுறணும். இப்போ வந்து ஒரு 200 கிராம் ஒரு டம்ளர் ஃபுல்லாக நம்ம வந்து மைதா மாவு எடுக்கிறோம். 1 டீஸ்பூன் ஃபுல்லாக ரெட் சில்லி எடுக்கிறோம். அப்புறம் தேவைக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா பிசைஞ்சுக்கிறோம். வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் கிடையாது, இந்த 2 இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இதை வச்சு நல்லா, ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி ஊற்றினா தண்ணி அளவு ஜாஸ்தி ஆயிரும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்க வேண்டியதான். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அவ்வளோதான் மேக்ஸிமம் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் ஊற்றணும், தண்ணி ஜாஸ்தி ஆயிடக்கூடாது. நல்லா, ஆனால் மாவு வந்து வெங்காயம் ஜாஸ்தியாக இருக்குது, மாவு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி தான் இருக்கணும், அப்போ தான் அது வந்து கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதேமாரி நல்லா கொஞ்சம் அழுத்தி பிசையணும், ஓகேவா? இதுமாரி ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும், அதுமாரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், தண்ணி ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, பார்த்துக்கணும். இதுமாரி உதிரியாக இருந்தாலே போட்டுட்டு நம்ம வந்து போடும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், இதுமாரி ஒரு சவுண்டு கேட்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். பாருங்கள், பார்த்தா மாவு இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம கிறிஸ்பியாக இருக்கும், இல்லைன்னா சவுன்னு இருக்கும், ஓகேவா? ஸோ பிகினர்ஸாக இருந்தால் இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே கிள்ளி வச்சிடலாம். ஏன்னா அளவு தெரியாது இல்லையா அவங்களுக்கு. நம்ம பழகிட்டோன்னா நம்ம வந்து டைரெக்டாகவே கிள்ளி எண்ணெயிலே போட்டுக்கலாம். ஸோ ஒரே மாதிரி வர்றதுக்காக நம்ம இது மாதிரி முன்னாடியே தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். போட்டதும் உடனே கிளறக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் பொறுமையாக இருந்ததுக்கப்புறம் தான் நம்ம கிளறணும். ஸோ இது ஒரு மாதிரி ஒரு நல்ல ரெட்டிஷ் ஆகி அப்படி கருகிற மாதிரி விடக்கூடாது. கொஞ்சம் நல்ல ரெட்டிஷ் ஆகி லைட்டாக அதோட சைடில் இருக்கிற அந்த வெங்காயத்தில் லைட்டாக ஒரு பிளாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டயத்தில் நம்ம எடுத்துடணும். பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட வெந்துருச்சு. 3 பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம்னா ஒரு 8லேருந்து 9, மேக்ஸிமம் 10. கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு 8, ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அது போகும். ஸோ மீதி இருக்கிறதும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சும்மா கருவேப்பிலை ஒரு அழகுக்காக அதை ஃப்ரை பண்ணி போட்டுக்கிறோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் உள்ளி வடை. செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக சும்மாவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா இதேமாரி சாஸ் வச்சும் சாப்பிட்லாம். பாருங்கள், நான் கிள்ளும் போதே உங்களுக்கு தெரியும் அதோட சவுண்டு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு இப்போ தெரியும். பாருங்கள், கண்டிப்பாக பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு செஞ்சு பிடிச்சிட்டுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எதுவும் டவுட் இருந்தாலும் கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், குட் லக். இன்றைக்கி டிப்ஸ் கார்னரில் நம்ம புட்டு ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இதுமாரி சாஃப்டாக இருக்கும் நான் பண்ணுற டிப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டோன்னா, நீங்கள் மாவு பிசைஞ்சதும் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு சுடுறதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டிடுங்க. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக மாவாயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் புட்டு சுட்டுட்டுனா செம்ம சாஃப்டாக இருக்கும். தேங்க்யூ, குட் லக்.